ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடி, இதோடவே பொடி இட்லி பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசையோட மட்டும் இல்லை, சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை அடத்து எடுக்க முடிஞ்சால் அடத்து எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு நாள் முழுசும் இந்த மாதிரி பேப்பரில் மூடி வச்சுருந்தா போதும். அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது உருந்து வந்திருக்கும். நல்லா கழுகி ஃபேன் காற்றுல உலர வச்சதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெல்லாம் அப்புறமா எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நேரடியாக வெயிலில் காய வைக்கக்கூடாது. திரும்ப ஒரு நாள் நிழல் காய்ச்சல் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 3வது நாள் எடுத்திருக்கேன். முழுசும் காயில் லேசாக ஈரத்தன்மையோட தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப நாள் காய வச்சு எடுத்திருந்தாலும் நிறமே மாறி போயிடும். 15லேருந்து 20 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். முழுசும் தட்டி எடுக்கக்கூடாது, லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சட்டி சூடானதும் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம். நீங்கள் பெருங்காயத்துக்கு பதிலாக பெருங்காயத்தூள் கூட கடைசி சேர்த்துக்கலாம். குறைவான தீயில பொரிச்சு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் லேசாக சூடானதும் இந்த மாதிரி கட் பண்ண வரும். குறைவான தீயில பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது ஒட்டாமல் வரும். தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு, 5-6 மிளகாய் வத்தல். நீங்கள் காரம் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பருப்பு லேசாக சூடாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதிகமாக சேர்க்க விருப்பப்பட்டால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதிகமாக சேர்க்க பொடியோட கலர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை உள்ள ஈரத்தன்மை போனதுக்கப்புறமா முருங்கை இலை சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய முருங்கை இலை நல்ல காயில் லேசாக ஈரத்தன்மையோடு தான் இருக்குது. வெயில் அதிகமான இடமா இருந்தால் சீக்கிரமாக காஞ்சி வந்திருக்கும். அப்படி காஞ்சி வந்ததுன்னா கடைசியாக சேர்த்தா போதும். மிதமான தீயில வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. முருங்கையிலையும் நல்லா சலசலப்பு தன்மை வந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா தீயை ஆஃப் பண்ணிடலாம். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பும் கருகாமல் இருக்கும், முருங்கையிலையும் கருகாமல் இருக்கும். இதோடவே நம்ம பொரிச்சு வச்சுருந்த கட்டி பெருங்காயம் பூண்டையும் சேர்த்துடலாம். இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் திரும்ப கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறுனதுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிஞ்சு வரணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடிச்சு எடுத்துடலாம். முதல்ல பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்து லேசாக குறக்குறப்பாக பொடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் பொடிக்க முடியும், அல்லது முழுசு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் பூண்டெல்லாம் சேர்த்ததால நல்ல வாசனையாக இருக்குது. ஈரம் இல்லாத ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தட்டு இட்லியில் பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக ஹோலாக வரணுன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இட்லி மாவு அரைச்சதுமே நல்லா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி புளிக்க வச்சுருங்க. அடுத்த நாள் கலக்க வேண்டாம், அப்படியே எடுத்து சேர்த்துடலாம். ரேஷன் அரிசி இட்லி பேட்டர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். என்கிட்ட தட்டு இட்லி ஸ்டாண்ட் இல்லை, இடியாப்ப ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். துணி அல்லது வட்டமாக நறுக்குன வாழையில எடுத்து வச்சுக்கலாம். தேவையான மாவு எடுத்து விரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக வைக்க வேண்டாம். மாவு எடுத்து ஸ்டாண்டில் அடிக்கிடலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட வேண்டிய தேவையில்லை. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். தீயை ஆஃப் பண்ணி 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிச்சு எடுத்துடலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நெய் அல்லது நல்லெண்ணெய் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி வரும். நான் நெய்யும் நல்லெண்ணையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இனி இதில் தேவைக்கு முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடி. இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கலக்காமல் அப்படியே சேர்த்துருந்ததால ஹோலாக வந்திருக்கு. நம்மளோட முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடியோட காரம் குறைவான பூசணிக்காய் சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி பொடி இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வேக வச்சதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவாக்கிடலாம். தோசையும் சுடுறதுக்கு ரொம்ப நல்லாவே வரும். தோசை பேன் சூடானதுக்கப்புறமா 1 கரண்டி மாவு எடுத்து விரித்து விட்டுக்கோங்க. தோசை மாவு வேகிறதுக்கு முன்னாடியே பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
நெய் அல்லது நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெயும் எண்ணெயும் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடி. பொடியோட கலரும் மாறாமல் வந்திருக்கு. இதே மாதிரி நிழல் காய்ச்சலில் 2-3 நாள் மட்டும் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறம் அப்படியே இருக்கும். முருங்கைக்கீரை பொடி தோசையும் தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் இட்லி மிளகாய் பொடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. கூந்தல் வளர்ச்சி, கைகால் பலனை தரக்கூடியது. ப்ரெஷர் சுகர் இருக்கவங்களுக்கு அருமருந்து. ஆரோக்கியமான சுவையான இந்த முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.